வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி 69 படத்துக்கான காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு 2 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேற்று 5 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாபி டியோல் வந்து இந்த படத்தில் இருக்க போறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் ஹிந்தி ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து ஆல்ரெடி நிறைய மூவிஸ் வந்து நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதில் முக்கியமாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனிமல் மூவியில் வில்லனாக நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கங்குவா படத்துலையும் இவர் தான் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ தட் அதுக்கப்புறம் ஒரு பிக் ஃபிலிம்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி 69 அப்படின்னே சொல்லலாம். அவர் உள்ள வில்லனாக வந்திருக்காரு அப்படின்றது இது மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ தட் இதுக்கப்புறம் வர அனௌன்ஸ்மெண்ட்டில் யாராவது பெரிய வில்லன் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்தார். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ஈவினிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 2 அனௌன்ஸ்மெண்ட்டில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் பிரிங்கிங் த ஸ்டன்னிங் டியோ பேக் டு த பிக் ஸ்க்ரீன் ஒன்ஸ் அகைன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் தளபதி கூட ஆல்ரெடி இவங்க நடிச்சிருக்கிறதா இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி we know you have already cracked it but officially அப்படின்ற மாதிரி வெல்கம் ஆன் போர்ட் பூஜா ஹெட்ஸ். எஸ், பூஜா ஹெட்ஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோயினா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இன்னைக்கு 12 o'clock வந்து அப்டேட். இப்போ ஈவினிங் வந்து அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃபீமேல் லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. we are happy to officially announce that மினி மகாராணி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜு ஜாயின்ஸ் தளபதி 69 காஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் தளபதி 69 காஸ்ட் ரிவீலில் இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பூஜா ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி கூட ஆல்ரெடி பீஸ்ட் படத்தில் வந்து ஃபீமேல் லீடாக வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தளபதி 69ல் மறுபடியும் வந்து ஃபீமேல் லீடாக வந்து நடிக்க போகிறாங்க. அண்ட் தென் மமிதா பிஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பிரேமலு அப்படின்ற ஒரு படத்தில் வந்து க்யூட்டாக நடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபிலிம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தளபதி 69 அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி 69ல இருக்க போகிறாங்க அப்படின்றத அஃபிஷியலாக அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அது யார் யாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கிராக் பண்ணிட்டாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாமணி இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். லைக் 12 o'clock and then 5 o'clock உண்மையிலேயே அஃபிஷியலாக இவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நாளைக்கு தெரிய வரும். ஸோ தட் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் கைஸ், பை.